கும்பிடும்? நமக்கு எந்த கஷ்டமும் வராமல் எல்லா செல்வமும் கிடைக்கிறதுக்காக. ஒரு சாமியில கையில் காசு கொத்து ஆறு நமக்கு கை கும்மாமா? ஆமாம் ராதனா, அதுக்காக தான். அப்போ நான் சாமி கும்பிடுறவங்களுக்கு தான் காசு கை காரம்மா. ராதனா, தாத்தா கிட்ட போய் கேளுமா, என்னால் முடியல. அமர்ந்து செய்யாள் உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில். அகன்னா அகம், அதாவது உள்ளம்னு அர்த்தம். அகம் என்ற சொல்லு தான் திரிபடைஞ்சு அகன்னு சொல்கிறோம். அமர்ந்துன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே மீனிங் உட்கார்ந்து தான் வரும். ஆனால் இலக்கியம் அந்த மாதிரி சொல்லல. அமர்ந்துங்கிறதுக்கு நிறைந்துங்கிற பொருளும் வரும். முன்னாடி என்ன சொல்லு இருக்கோ அதை பொறுத்து அர்த்தமும் மாறுபடும். அகன் அமர்ந்து, அதாவது நம்ம மனசு நிறைஞ்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. செய்யாளுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் என்னென்னா, வேலையே செய்ய மாட்டேங்கிறா அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது ஒன்று செய்யாள். இன்னொரு செய்யாள் என்னென்னா செம்மை கூட்டல் ஆள். செம்மைன்னா என்னென்னா சிகப்பு நிறம், இல்லைன்னா அழகுன்னு கூட சொல்லலாம். ஆள்னா உடையவள், அதாவது சிகப்பு நிறம் உடையவள். செய்யாளுங்கிறது இங்கே யாரை குறிக்கிறாங்கன்னா திருமகளை குறிக்கிறாங்க. உறையும்னா என்ன அர்த்தம்னா தண்ணியெல்லாம் உறைஞ்சு போகுது இல்லையா, அதுதான் உறையுங்கிறது. ஆனால் இங்கே உறையுங்கிறதுக்கு தங்குன்ற பொருளும் வரும். ஏன்னா தண்ணியாக இருந்தால் ஒரு இடத்துல இல்லாமல் நம்ம கீழே ஊற்றினோடனே ஓடி போயிடும். ஆனால் ஒரு ஐஸ் கட்டியை வச்சோன்னா அந்த இடத்துலையே இருக்குது இல்லையா, அதை மீன் பண்ணி தான் இங்கே உறையும்னா தங்குன்ற அர்த்தத்தில் சொல்கிறாங்க. முகன் கூட்டல் அமர்ங்கிறது இங்கே என்ன குறிக்குதுன்னா முகத்தை தான் குறிக்குது. அமர்ந்துங்கிறது நிறைந்து இல்லைன்னா பொருந்தி எப்படினாலும் சொல்லலாம். முகன் அமர்ந்துக்கு கரெக்டான அர்த்தம் என்னென்னா நாம் சிரிச்ச முகத்தோடு இருக்கணுங்கிறது தான் முகன் அமர்ந்துன்னு இங்கே திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த திருக்குறளில் முகன் அமர்ந்துன்னு திருவள்ளுவர் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா அவங்கள பார்த்த உடனே நம்ம முகம் சிரிச்ச முகமாக இருக்கணும். அந்த சிரிப்பு நம்ம முகத்தில் அப்படியே தங்கி இருக்கணும். டக்குன்னு வந்துட்டு போகிற ஒரு சிரிப்பாக இருக்கக்கூடாது. அதை தான் திருவள்ளுவர் முகன் அமர்ந்துன்னு சொல்லியிருக்காங்க. விருந்துனா என்னென்னு திருவள்ளுவர் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு தெரிஞ்சு விருந்துனா நல்ல சாப்பாடு மட்டும்தான். நம்ம யாருக்கு விருந்து வைப்போம்? விருந்தினருக்கு விருந்து வைப்போம். விருந்தினர்னா யாருன்னா புதுசாக நம்ம வீட்டுக்கு வரவங்க தான் விருந்தினர். விருந்துனா என்ன அர்த்தம்னா புதுமைன்னு திருவள்ளுவர் சொல்கிறாங்க. விருந்தில் உணவுங்கிறது ஒரு பகுதி மட்டும்தான். புதுசாக நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு தேவையில்லை எல்லாமே செஞ்சு கொடுத்து அவங்கள ரொம்ப வசதியாக கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதும், அவங்க தன்மானத்துக்கு எந்த வகையிலையும் பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி நாம் நல்ல மாதிரியாக அவங்கள நடத்துகிறதும் விருந்து தான். அதனால தான் நம்ம வீட்டுக்கு வர விருந்தினர் நமக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சாங்க அதெல்லாம் பற்றி எதையுமே யோசிக்காமல் நம்ம வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்போவுமே நாம் நல்ல முறையில் நடந்துக்கணும்னு சொல்கிறதுக்குள்ள காரணம் இதுதான். நல்ல விருந்தை தான் சுருக்கி நல்விருந்துதல்னா என்ன அர்த்தம்னா பாதுகாத்தல். அதாவது நம்ம ஒரு செடியை நட்டு வச்சா அதோட நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு இல்லாமல் அதுக்கு நல்ல மாதிரியாக தண்ணி ஊற்றி எந்த விலங்குனாலையும் எதுனாலையும் அதுக்கு எந்த பாதிப்பும் வராமல் நாம் நல்ல மாதிரியாக பாதுகாத்து வளர்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு வர விருந்தினரையும் நாம் எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு ஏற்படாத மாதிரி நல்லா அவங்கள கவனித்து பார்த்துக்கணும். திருவள்ளுவர் ஓம்புவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா வீடு, அதாவது இல்லம்ன்றத சுருக்கி தான் இல்லுன்னு சொல்கிறாங்க. தன்மலம் மயில் முகன் மணந்து அவளோட வீட்டில் திருமகள் நீங்காமல் தங்குவாள். அத்தை கொலை பார்க்க சஃபை பாருங்க.